ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காடை முட்டை ரோஸ்ட்டு தான். இங்கே கோழிக்கோடில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதை பாயில் பண்ணி எடுத்து அதோட தோடெல்லாம் எல்லாமே பிச்சு வச்சாச்சு. அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள். இதெல்லாம் இந்த காடை முட்டை ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா. தென் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறணும், அந்த எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது ஒரு நல்ல மணம் கிட்டுறதுக்கு, அதாவது நல்ல வாசனை கிடைக்கிறதுக்கு. அதான் கேரளாவில் மணம் கிட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு, இப்போ இதில் கோகோனட் ஆயில் கொடுத்துருக்கேன், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாகவும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஓரளவு எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே நம்ம என்ன செய்யணும், மசாலா போடணும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா மசாலா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகவும் இது கருவேப்பிலை போட்டுட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்ல மசாலா, அதை எல்லாமே அந்த ஆயிலில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவையான முட்டை நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி உரித்து வச்சோம்ல, அந்த முட்டையை என்ன பண்ணணும், அதில் போட்டுறணும். என்னோடய குழந்தைங்க வந்து காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் கோகோனட் ஆயில் போட்டேன். அதனால் அந்த காரத்தை கொஞ்சம் எடுத்துடும். நம்ம இந்த டீ கடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பீச்சில் அந்த ரோட் சைடெலாம் கடை இருக்கும் பார்த்திங்கள்ல, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய காடை முட்டை ரோஸ்ட்டு லைட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டான காரமும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பண்ணி வைப்பாங்க. ஏன்னா பேபிஸ்லாம் அங்கே வருவாங்கள்ல, அங்கே வந்து லைட் காரம் உள்ள இதுவும், நல்லா பெரியவங்க சாப்பிட்றது வந்து நல்லா ஹை காரமாக உள்ளதும் இருக்கும் அங்கே பீச்சில். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் நான் இங்கே உப்பு போட்டேன். இப்போ தான் உப்பு அதில் சேர்த்து கொடுத்தேன். ஃபைனலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி தான் கொடுத்தேன். பிள்ளைகளுக்கு பால், எனக்கு டீ, ஒரு முட்டை ரோஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.